ஆந்திரிதாஸ், பாஜக தான் காரணம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா 11 வருடம் பாஜக ஆட்சி நடந்திருக்கிறது. 2014 நம்ம பார்த்துட்டோம். வருஷம் இது மாதிரி நடக்கலை. இந்த வருஷம் மட்டும் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ வருஷம் நடக்கலைன்ற கேள்வி சேர்த்து தானே பார்க்கணும். அதாவது டிசம்பர் 24 இரவு நடைபெற்ற சில அராஜக நிகழ்வுகள், அதுவும் பெரும்பாலும் பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்களில் நடந்த நிகழ்வுகள் வெறும் சம்பவங்களாக நான் பார்க்கவில்லை. இட்ஸ் எ ப்ரீ பிளான் மெடிடேட்டட் கிரிமினல் கன்ஸ்பைரசியாகத்தான் நான் பார்க்கிறேன். 11 வருஷம் நீங்கள் சொன்னீங்க, 10 வருஷமாக அதுதான். டே 1 மே 26 2014 பதவியேற்பு விழா என்பதை மோடி அவர்கள் சொன்னார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள்னு சொல்கிறார். விஹெச்பியினுடைய நினைவிலை வாழ்கின்ற அசோக் சிங்கால் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இது இந்த உலக இந்துக்கள் மாநாட்டில் அவர் பேசுகிறாரு. 800 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியை பிருத்திவிராஜ் சௌஹான் என்கின்ற இந்து மன்னன் ஆண்டான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 2014 நவதசமி நாளில், நவம்பர் மாதத்தில் நவதசமி நாளில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்கிறார், இது இந்துக்களின் நாடு என்பதை நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். தலைநகர் டெல்லியில் கதீட்ரல் ரெடம்ப்ளஸ் சர்ச்சில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மிட்நைட் மாஸ் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, the service reflected timeless message of love, peace and passion சொல்கிறார். அன்பு, இரக்கம், கருணை, அமைதி இவைகளெல்லாம் போதிக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே பஜ்ரங் தளை சார்ந்த, டெல்லியிலேயே பஜ்ரங் தளை சார்ந்த தோழர்கள் தொப்பிக்களை அணிந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து, நீங்கள் இது மதமாற்றத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது தொப்பி என்பது, ஆகவே அது கழட்டுங்கள் என்று அங்கே அராஜகமாக சொன்னது மாத்திரமல்ல, ராஜஸ்தானிலே துங்காப்பூரிலே வீடுகளுக்கு, கிறிஸ்தவ நண்பர்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்தார்கள், தேவாலயங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது என்கின்ற அந்த செய்தியும் இன்றைக்கு வருகிறது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட இதில் என்னது இந்த ஜபல்பூரில் இன்றைக்கு அப்பட்டமாக விஹெச்பி தொண்டர்கள்னு சொல்லிட்டு பத்திரிகையில் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும்னு நமக்கு தெரியல. அவர் சொல்கிறார்கள், இது இந்துக்களின் நாடு, இது இந்துக்களின் நாடாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, ஏன் பீகார் நடைபெற்ற எலெக்ஷன்ல கூட டெக்ஸ்டைல் மினிஸ்டரா இருந்த மரியாதைக்குரிய கிரிராஜ் அவர்கள் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். பீகார் எலெக்ஷன்ல ஐ டோன்ட் வாண்ட் தி வோட்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் சொல்றாரு. ஆக இன்றைக்கு பிறகு நீ சொல்றாரு, திருவனந்தபுரத்தில் நாங்கள் வந்துட்டோமே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, வருவீங்க, இனிமேல் எல்லாத்துலேயும் கூட வருவீங்க. ஏன்னா 2023 அப்படி ஒரு ஆக்ட் எடுத்துன்னு அப்பாயின்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ், சர்வீஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அந்த ஆக்டில் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நீக்கிவிட்டு இன்றைக்கு பிரதமரால் நியமிக்கப்படுகிற வச்சு ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொன்னார்ல, திருவனந்தபுரத்தில் ஏன் நடந்தது சொல்றேன். இனி ஜெயிப்பாங்க, எல்லாம் இதை விட அதிகமா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க பாக்கெட்ல இருக்குதுன்னு சொல்றேன். இல்ல, இன்னும் அதுல வோட்டிங் மெஷின் இல்ல, அது பேலட் பேப்பர். அதுல வின் பண்ணிருக்கு. புரியுது, அதான் நான் சொன்னேன். அதே சொல்லி ராப்பரேனா வோட்டிங் மெஷின் வந்து நிப்பாங்க. எலெக்ஷன்ல வாத்து போட்டு அத்தனை மாதிரி பேலட் பேப்பர். இவங்க மதவெறிக்கு ஒரு நிமிஷம் சார் என்னுடைய நேரத்தை எடுக்கிறீங்க சார். சரி, ஒரே நிமிஷம். இவங்களுடைய மதவெறிக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. 2018 நுபுர் சர்மா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். டைம்ஸ் பத்திரிகையில் முகமது நபிகள் அவர்களை ரொம்ப கொச்சைத்தனமாக பேசினார். ஆனால் அவரை பட்னாவிஸ் அவர்களும் நவீன் ஜிண்டால் அவர்களும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் உங்களுக்கு இன்றைக்கு பக்கபலமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மே 26 பேசுகிறாங்க. மே 30 அந்த நாட்டினுடைய கத்தர் நாட்டினுடைய தூதர் தீபக் மித்தலுக்கு கண்டன கடிதம் கொடுக்குறாங்க. இந்திய சர்க்கார் கண்டன கடிதம் கொடுது. ஜூன் 6 தான் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கிற அரிந்தம் பக்ஷி அவர்கள் இல்லை நாங்கள் எல்லா மதங்களையும் ஒன்றாக, ஏன்னா அவர் சொன்னார் 36 லட்சம் பேர் இன்றைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இந்தியர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகும் என்று சொன்ன உடனே நாங்கள் எல்லா மதங்களையும் சரிசமமாக மதிக்கிறோம் என்று சொல்லிட்டு 15 நாட்களுக்கு பிறகுதான் அந்த சவுண்டே வந்தது. அப்புறம் இது ஃப்ரிஞ்சுடு குரூப்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டரை சம்பிரதாய ரீதியாக பண்ணாங்க. ஆக இவர்கள் எல்லாவற்றுக்கு பின்னால் இவர்கள் தான் இருக்கிறார்கள். இது ராமருடைய பிள்ளைகளுக்கும் வேறு மாதிரியாக பிறந்த பிள்ளைகளுக்கும் நடக்கின்ற போர்னு பிரக்யா சிங் சொல்லிட்டு ஒரு மந்திரியே பேசினார். ஆக இது அவருடைய ஹிஸ்டரி ஷீட் எடுத்து பார்த்தா 11 வருடங்களாக இதுதான் நடந்திருக்குது. அன்னைக்கு சொன்னாங்க வைப்ரண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு தொடக்கத்தை சொன்னாங்க.
சொன்னாங்க. அப்புறம் இந்த இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growthன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எந்த விதமான இதுவும் அதாவது திருப்பி வாதம் பண்ணி பரபரப்பா இருந்தால் தான் வேற திசை திருப்ப முடியுன்றதுக்காக எந்த சாதனைகளையும் செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை எல்லாம் தடை செய்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு சொன்னாங்க. இப்போ இனிமே வருவாங்களா சர்ச்சைக்குன்னு சொன்னாங்க. 2023 ஈஸ்டருக்கு இதே மோடி அவர்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. 2024 பிஷப்கள் கத்தோலிக்க பிஷப்புகளுடைய மாநாட்டுக்கு வந்தாங்க. ஆக தேர்தல் வருவதும் நாடகம் ஆடுவதும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஆளுகின்ற ஏறக்குரிய எல்லா மாநிலங்களிலுமே டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்துவ தொழுகையின் போது இன்றைக்கு அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பது கைப்புண்ணிக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்த ரெண்டு சொன்னதும் போய் உங்களுக்கு இப்ப டேட்டா கொடுக்குறேன். எது இவங்க இந்த ஜபல்பூர்னு இப்ப கதை விட்டுருந்தீங்களே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ரெண்டு சர்ச் பத்திரிகையில வந்து சார் ஜபல்பூர் கதை கிடையாது. நான் படிக்கிறேன் சார். நீ கதையா இது. இன்னைக்கு சென்ட் மேரிஸ் சர்ச் இன் கண்ட்வா பீகார்ல ஃபயர் broke out due to ஷார்ட் சர்க்யூட். வேற ஒண்ணு இல்ல. ரெண்டாவது அப்புறம் திப்ரிவா சர்ச் இன் கோபால்கஞ்ச் அதுவும் பீகார்ல அது என்ன ஆச்சுன்னா கேண்டில் கீழே விழுந்து பத்த வச்சது. சத்தீஸ்கர் ராய்பூர்ல என்ன நடந்தது சார்? எங்கேயுமே பத்திரிகையில வந்திருக்கு. என்ன சத்தீஸ்கர் ராய்பூர்ல டிராமா சார் ஸ்ரீராம் சார் அப்பட்டமான பொழி சார் ஒரு ஷார்ட் சர்க்யூட்ல ஒரு சர்ச்சில் வந்ததையும் ஒரு கேண்டில் விழுந்து வந்த ஃபயரையும் இங்க உட்கார்ந்து பிரதமர் மேல போடுறது எவ்வளவு கீழ்த்தனமான விஷயங்க. எவ்வளவு கீழ்த்தனமான விஷயம் இது. இத நம்ம ஏத்துக்கவே முடியாதுங்க. மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்க்கணும். சத்தீஸ்கர் பொய் சொல்வது கேவலமான பொய். ஸ்ரீராம் தாக்குதல் சம்பவத்துடைய வீடியோ இருக்கு. அதாவது அது யாருன்னு பாருங்க. யாருன்னு பாருங்க. இது யாரு? அது எங்கன்னு பாருங்க. இது யாருன்னு பாருங்க. யாரு அந்த இது யாரு? எங்க ஒரு நிமிஷம் சார். எங்க மகாராஷ்டிராவுல இந்துவை சாவடிக்கலையா? ஒரு 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 யோகியை சாவடிக்கலையா? இதே உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்ல இருந்த போது அந்த இந்துக்கு யாரும் வந்து பேச மாட்டீங்களா? ஏன்னா அவர் இஸ்லாமியர் இல்ல. ஏன்னா அவர் கிறிஸ்தவர். உங்க கருத்து அவர் ஏன்னா அவர் இந்து. இந்து சாவு உங்களுக்கு இனிப்புங்க. அதுதாங்க திமுக பண்ண வேண்டிய விஷயம். இந்து சாவையும் இந்துக்களுடைய சனாதன ஒழிப்பையும் பேசுவர்கள் தான் மக்கள் பார்க்கணும். இத பேசுறவர் வந்திருக்காரு. இளங்கோவன் என்ன இத பேசுறது? சனாதன ஒழிப்பு சொல்லி பாருங்க. இப்போ சனாதன ஒழிப்பு சொல்லுவாரா? இப்போ பயப்படுவார். இப்போ இந்த சம்பவங்கள் இல்ல இளங்கோவன் மட்டும் பேச போறாரு. சார் 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 கூல் டவுன் ப்ளீஸ். இளங்கோவன் மட்டும் பேச. இளங்கோவன் மட்டும் திரு இளங்கோவன் சார் 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 அவர் பேசணும். ஸ்ரீராம் அவர் பேசணும். ரோட்ல தொப்பி விக்கிறவன் அடிக்கிறது. தொப்பி சரி இளங்கோவன் போறேன். இளங்கோவன் ஒன்லி. நோ நோ நோ. இளங்கோவன் இந்த நாடு எல்லாருக்குமான மதச்சார்பற்ற நாடு. சிறுபான்மையினர் பண்டிகை கொண்டாடுறப்போ வரக்கூடிய அச்சுறுத்தலை ஒரு அரசு எப்படி தட்டி கேட்கிறது அப்படின்றத பார்க்கணும். அரசு எப்படி தட்டி கேட்டிருக்கு அப்படின்றப்போ இந்த சந்தேகம் வருது அப்படின்றாங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நாடு முழுக்க இதுவரை இந்த 11 ஆண்டுகளில் இல்லாத மாதிரி இந்த ஆண்டு மட்டும் ஏன் இந்த போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே திட்டமிட்ட சம்பவங்கள். நீங்கள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால் எங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் இருக்கோ அது வீடியோ யார் போய் அடிக்கிறானோ அவனே வீடியோ எடுக்கிற மாதிரி, அவனே இதை அதுவும் காவி துணி போட்டு போகிற மாதிரி இதையெல்லாம் திட்டமிட்டு சில பேர் இதை ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல். ஏன் இது திட்டமிட்ட செயல்னா சமீபத்தில் இந்த நம்ம அந்திரிதாஸ் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், கேத்தலிக்கோட பிஷப்ஸோட மீட்டிங் போயிருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய கேரளாவில் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பிஜேபி அவர்களுக்காக நின்றது. ஆகையினால நமக்கான பாதுகாப்பு பாஜகன்னு அவர்கள் நினைத்ததுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு பாஜக பக்கம் போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஆண்டு வேண்டுமென்றே குறிப்பாக நம்முடைய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் திட்டமிட்டு இது போன்ற கலவர சூழ்நிலைகளை கலவரங்கள் நடப்பதாக வேண்டுமென்றே சில அந்த மாநில அரசுகள் கண்டிச்சு இதை வெளியில கொண்டு வந்திருக்கணும்ல. ஒரு பிஜேபி அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி பண்றாங்கன்னு புரியல இல்ல. இப்போ பிஜேபி மாநில அரசுகளுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த அப்படி பண்றாங்கன்னா அதை அம்பலப்படுத்தி இருக்க வேண்டியது அந்த மாநில அரசுகள் தானே.
அம்பலப்படுத்துவாங்க. நேத்திக்கு நடந்த சம்பவங்க நிச்சயம் அம்பலப்படுத்துவாங்க. யார் தவறு செய்திருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்க போறாங்க. நடவடிக்கை எடுத்து அவர்களை வெளி உலகத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் பப்ளிக் டொமைன்ல வைக்க போறாங்க. நாம கேரளாவில் எடுத்துப்போம். கேரளாவில் அங்க இருக்கக்கூடிய ஆலப்புழை மாவட்டத்தில் ஆலப்புழையில் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஊர்வலமா போறாங்க. அவர்கள் மேல தாக்குதல் நடத்தியது கம்யூனிஸ்டுகள். அந்த கம்யூனிஸ்ட் அந்த விஷயம் வெளி வந்ததா? இல்ல. எங்க பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் சம்பவங்கள் நடந்தா உடனடியாக வெளியே வரக்கூடிய விஷயங்கள் இங்க கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் நடந்தது வெளியே வரவே இல்லை.